அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ரொம்ப இயல்பான ஒரு பிரச்சனை. என்ன வயசு, சின்ன வயசில் வயசு கோளாறு அப்படிம்போம். எப்படின்னா இளமையான வயசில் உடம்பில் ஒரு திமிர், சரியான வார்த்தை, வேறு என்ன பண்ணுறது, நமக்கு இருந்தது தானே அது உடம்பில் இருக்கிறதால வேண்டாத சிக்கல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். வயசு ஏற ஏற எப்படின்னு கேட்டிங்கன்னா மனமும் உடம்பும் ஒன்றோட ஒன்று சிங்க்ரனைஸ் ஆகாது. ஒன்றுக்கு ஒன்று இருக்கிற தொடர்பு இருக்குது பாருங்கள், அது கெட்டு போகும். பேச்சு நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், பேசுகிறது ஒன்றா இருக்கும். முதுமை ஒரு வகையில் அது சிக்கல், ஒரு வகையில் வரம். என்ன வரம்னு கேட்டிங்கன்னா மேல்நாட்டில் தான் ஆராய்ச்சி பண்ணி இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறா. இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட்டு பிரெயின் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு நியாயமான முடிவுகளுக்கு வருவதற்கு 60 வயதுக்கு மேம்பட்டவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சில பல்கலைக்கழகங்களில் ஆய்வு பண்ணி அவங்க சரியாக பயன்படுத்தப்பட்டால் பெரிய நன்மைகளை உலகத்துக்கு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வயசானவங்களே எல்லா வேலையிலும் உட்காந்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் இளைஞர்கள் எப்படி வேலைக்கெல்லாம் வர்றது? அதனால் ஏதோ ஒரு வயசில் நம்ம ஓய்வு பெற்று தானே ஆகணும். நம்ம ஒரு வயசில் புறப்படுறோம் அப்படின்னு இந்த வேலையை விட்டு போய்த்தானே ஆகணும். இப்போ எனக்கு அதை பேசுகிறது என்னுடைய நோக்கம் அல்ல. வயதாக வயதாக இயல்பான கடமைகள் செய்வது கூட சிரமமாக ஆகிடும். சாப்பிட்றது, தூங்கிறது, உணவு ஜெரிக்கிறது, இதுவே பெரிய பிரச்சனையாக போயிடும். ஒரு எல்லைக்கு அப்புறம் சில பேருக்கு 70 60 வரும், சில பேருக்கு 80 90 இந்த பிரச்சனை வரும். சில பேருக்கு அதிர்ஷ்டம், அந்த மூப்பு அப்படிங்கிறதுனுடைய கொடுமை வராமலேயே அப்படியே மரணம் அடைந்த பல பெரியவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய நண்பருடைய தகப்பனை 90 வயது வரைக்கும் இருந்தார். ஒரு நாள் கூட உடம்பு சரியில்லைன்னு போய் ஒரு மருத்துவரை பார்த்ததே இல்லை. அவருக்குன்னு ஒரு சில கொள்கை உண்டுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 9 மணிக்கு அவர் சாப்பிடணும். 9 மணிங்கிறது அந்த கிராமத்தில் சங்கு பிடிப்பாங்க அந்த காலத்துலலாம். அவர் என்ன பண்ணுவார், 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு தனக்குரிய உடற்பயிற்சி செஞ்சுட்டு வயல் வரப்புக்கெல்லாம் போயிட்டு திரும்பி குளித்து கிழித்து அந்த 9 மணிக்குள்ளே அவருக்கு ஒரு கிண்ணி ஒன்று உண்டு. அதில் தான் சாப்பிடுவாங்க. காலை பெருவாரியாக பழையது இல்லாட்டி கேப்பக்கூழு அது மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடுவாங்க. அந்த கிண்ணி ஒரு பாத்திரம், அவரே அதை கழுவிட்டு அந்த சங்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி உட்காருவாராம். அந்த பாட்டிக்கு என்ன ஒரு கடமைன்னு கேட்டால், சங்கு பிடிக்கிறதுக்குள்ளே அந்த பாத்திரத்தில் உணவு கொடுத்துடணும். கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான். கொடுக்கலன்னா என்ன ஆகுமா, சங்கு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, கிண்ணியை கழுவி கமுத்திட்டு அவர் பாட்டியை திட்ட மாட்டார், யார்கிட்டையும் சண்டை போட மாட்டார், யார்கிட்டையும் கோவிச்சிக்க மாட்டார். அதுக்கப்புறம் மத்தியானம் 1 மணிக்கு தான் சாப்பிடுவார். அவர் டிசிப்ளின்டு வே ஆஃப் லைஃப். சில பேருக்கு அது உடம்பு பெரம்பு மாதிரி இருக்கும். அவங்க சொன்னதை கடைசி வரைக்கும் உடம்பு கேட்கும். ராத்திரி படுத்திருப்பாங்க, காலம்பரை எந்திரிக்காமல் அப்படியே போய் சேருவாங்க. ரொம்ப கொடுப்பின உள்ளவர்கள். இது எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்ல முடியுமா? வாழ்க்கையோட பெரிய சஸ்பென்ஸே என்னன்னா, நாளைக்கு காலையில் எந்திரிச்சாலும் ஆச்சரியம், எந்திரிக்காமே 10 வருஷம் இருந்து எல்லாருக்கும் சங்கடப்படுத்தினாலும் ஆச்சரியம். டேட் ஆஃப் எக்ஸ்பைரி என்னன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, இருக்க போகிறோம்னா அதுக்கு வேறு மாதிரி பிளான் பண்ணணும், போகிறோம்னா அதுக்கு வேறு மாதிரி பிளான் பண்ணணும். இது ரெண்டும் பிளான் பண்ண முடியாது. இன்னொரு 10 வருஷம் இருப்போம்னா அதுக்கு வேறு மாதிரி பிளான் பண்ணணும். இல்லை நாளைக்கு காலம்பரை போயிடுவோம்னா அதுக்கு வேறு மாதிரி பிளான் பண்ணணும். இது எதுவுமே நம்ம கையில் இல்லை. வி cannot பிளான் அவர் லைஃப்பை. என்னமோ சொல்கிறோம் அப்படின்னு நம்மளால் பிளான் பண்ண முடியாது. ஆனால் இந்த முதுமையில் என்னென்ன மாதிரியான சிக்கல் வருது, அதை எப்படி தீர்க்கணுங்கிறத பற்றி கொஞ்சம் இளைய தலைமுறை கவலைப்படணும். என்னங்க, என்னுடைய நண்பருக்கு 2 பையன். ஆனால் அவர் மரணம் அடைந்த போது 2 பையனுமே பக்கத்தில் இல்லை. ஏன் இல்லை? எல்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு பெற்றோர்கள் ஆசைப்படுறோம், பசங்களும் ஆசைப்படுறாங்க. வெளிநாட்டுக்கு போனவங்கள்லாம் இப்போல்லாம் உடனே அந்த டயத்துக்குள்ளே வர முடியுங்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. பல காரணம். ஃப்ளைட் டிக்கெட்டே அவன் கொடுக்குற தேதியில் வரணுங்கிற மாதிரி ஆனானப்பட்ட சிங்கப்பூருக்கே அப்படி ஆகிப்போச்சு. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது, அவன் கொடுக்குற டேட்டில் தான் வர முடியுங்கிற மாதிரியான நிலைமை உண்டாகிப்போச்சு இந்த கொரோனாவால். தள்ளி இருக்கிற அமெரிக்கா மாதிரி நாடுகளில், ஐரோப்பாவில், இன்னும் அயர்லாந்து அது மாதிரி இடத்துல இருக்கிறவங்கலாம் பிள்ளைகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃப்ளைட், கனெக்டிங் ஃப்ளைட்டு,
பல சிக்கல்கள், அப்புறம் வந்து குவாரண்டைன் என்னெல்லாமோ இருக்குது. நம்ம இது இன்னதெல்லாம் ஏன் போய் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு, மரணம் அடைந்தால் கூட உங்களை எடுத்து போடுறதுக்கு பிள்ளைங்க வர முடியாது அப்படிங்கிறத சில வீடுகளில், நான் சொல்கிறது சில வீடுகளில் முடிவாகி போச்சு. அப்புறம் முன்னெல்லாம் எப்படின்னா, தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்கிறது புண்ணியம், மோட்சத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, மத கடமை, அப்புறம் வந்து சிவிலைஸ்டு சொசைட்டி அப்படிங்கிற மனித நாகரிகம் உள்ளவர்கள் மேற்கொள்ள வேண்டியது, இப்படி நிறைய வார்த்தைகளால் அதை அலங்கரித்து வச்சுருந்தோம். இப்போ அதெல்லாம் முடியல. ஏன் முடியல இதுக்கு அதை பற்றி பெருசாக ஆராய்ச்சி பண்ணிட்டு முடியல. சம்பாதிக்கணும், வெளிநாடு போகணும். இங்கேயே கூட சார் சில சமயத்தில் வந்து உரிய காலத்தில் பிள்ளைங்களுடைய உதவி கிடைக்காது. அவங்க வேலை நிமித்தமாக வெளியூர் போக வேண்டியிருக்கும். இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஹார்ட் அட்டாக் வந்தால் வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தால் தானே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்க முடியும். வயசானவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸில் வேலைக்கு போகாமல் எந்நேரமும் வீட்டிலே இருக்க முடியுமா? பார்க்குறோம், தன்னுடைய அம்மாவை கூட கூடையிலேயே தூக்கிக்கிட்டு ராமேஸ்வரம் வரைக்கும் ஒருத்தர் வந்தார். அவரையே எல்லோரும் உழுந்து கும்பிட்டாங்க. அவங்க அம்மாவை எல்லாம் அதெல்லாம் காவியமாக 1-2 பேர் சொல்லலாம். அவர் நார்த் இந்தியாவிலேருந்து கூடையில் அம்மாவை வந்து தோல்லையே உட்காத்தி வச்சு ஊராக அழைச்சிட்டு வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் கொண்டாந்தார். இது எல்லாராலையும் சாத்தியமா? வேலைக்கு போக வேண்டாமா? சம்பாதிக்க வேண்டாமா? வியாபாரம் பண்ண வேண்டாமா? தனக்கு பிறந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டாமா? இன்றைக்கி நான் சொல்ல வர்றது யாரையுமே கோவப்படக்கூடாதுன்றேன். யாரையுமே குறை சொல்லவும் முடியாது. லைஃப் ஹஸ் பிகம் ஸோ மச் காம்ப்ளிகேட்டட். அதுவே குழம்பிருச்சு, ரொம்ப திரிகிச்சு. அப்போது முதியோர்கள் நலனை பற்றி நாம் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். ஒரு 3 வார்த்தை சொல்கிறேன். வயதாக நமக்கு உணவுக்கு ஆகிற செலவை விட மருந்துக்கு ஆகிற செலவு அதிகமாகிறது. இது ஒரு சூத்திரம் மாதிரி. வயதாக உணவுக்கு ஆகிற செலவை விட மருந்துக்கு ஆகிற செலவு அதிகமாகிறது. எதனால உடனே முடிவு எடுக்க முடியல. ஸ்கேன் எடுங்க அப்படிங்கிறாங்க. 6000-7000 ரூபா காலியாகிடும். எல்லாம் பிளட் டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வாங்க கம்ப்ளீட்டாக அப்படிங்கிறாங்க. 6000-7000 ரூபா காலியாக போய்டும். நீங்கள் ஒன்றும் ஒரு ஊர்ஜிதம் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட, இப்போ சில பேருக்கு சர்க்கரைக்கு மாத்திரை, பிபிக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை பட்ஜெட்டே 4000 ரூபாய்க்கு மேலே போகிறவங்கலாம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் வந்து முதுமையினுடைய துன்பங்களை பேசுறதுக்காக பேசலை. அதுக்கு எப்படி அட்ரஸ் பண்ணுறது, அதை எப்படி நாம் தீர்க்கிறது? உண்மையான சேவை அப்படிங்கிறது 2 வகையில் இப்போ நாம் யோசிக்கணும். சில பேர்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் முதுமை வந்துடுது, தன்னைத்தானே பார்த்துக்க முடியலை அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. பணம் இருக்குது, அவங்க எப்படியோ பரம்பரை சொத்து வச்சுருக்காங்க, இல்லாட்டி அவங்க சம்பாரித்து பணம் மிச்சம் வச்சுருக்குறாங்க, முறையாக சம்பாதிச்சாங்களோ முறைகேடாக சம்பாதிச்சாங்களோ எப்படியோ பணம் வச்சுருக்குறாங்க. ரைட். பணம் மட்டுமே உங்களுக்கு இட்லியாக மாறிடுமா? பணம் மட்டுமே உங்களுக்கு கைத்தாங்களாக நடந்து போகிறதுக்கு யூஸ் ஆகுமா? இதெல்லாம் முதுமை வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம சுயமாக இயங்க முடியுமா? முடியாது. ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ அன்பு காட்டுறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு ஒரு நபர் வேணும். அப்படி யாராவது சொசைட்டியில் நேர்ந்து விட்டால் கிடைப்பாங்களே? போய் எல்லாத்தையும் அன்பு காட்டிட்டு வாங்கோ. அன்பு காட்டுறதுக்கு ஆளே இல்லை. வயசானவங்க ஒவ்வொருத்தர் வீடாக போய், இப்போ ஒரு 25 வயசு பையன் சொல்கிறான்னு வச்சுங்களேன், நான் எல்லாத்தையும் அன்பு காட்டுறதுக்கு வந்திருக்கேன். வயசானவங்களெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறது, திரும்ப கொண்டாந்து விடுறது, அவங்களுக்கு கை கால் பிடிச்சி விடுறது, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, இதுவே நான் என் லட்சியமாக செய்வேன் அப்படின்னா, ஒரு தெருவில் ஒரு 40-50 பெரியவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தால் உங்கள் பையனை நீங்கள் ஒத்துக்குவீங்களா? யாராவது ஒத்துக்குவோமா? என்னத்துக்கு மற்றவங்கள கேள்வி கேட்குறேன். ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். தர்மந்தான். நான் ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன் சார். அந்த பிள்ளையே வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுடு, அதாவது உடல் கொஞ்சம் சிரமமுடைய ஒரு பையன். அப்பா பெராலிட்டிக் ஸ்ட்ரோக்கில் படுத்திருக்கிறாரு. அப்படி ஒரு அட்வான்ஸ்டு பெட்டு வச்சுருக்கான். அவனுடைய வீல் சேரில் ஒரு அற்புதம் வச்சுருக்கான். அவனே குக் பண்ணுறான், அவனே ஜூஸ் போடுறான். அவனாலே எந்திரிச்சு நடமாட முடியாது, அவனுக்கு வேறு குறைபாடு. ஆனால் தன்னுடைய அப்பாவுக்கு முடி வெட்டி விடுறான். அதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். அவரே ஃபிசிக்கலி சேலஞ்சுடு, அவர் அவங்க அப்பா பெராலிட்டிக் ஸ்ட்ரோக்கில் படுத்திருக்கிறவரை காப்பாற்றுறாரு. இதெல்லாம் ரொம்ப அதிசயமான ஒன்று. நான் இது வந்து நார்மல்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப அதிசயமான ஒன்று, ஆச்சரியமான ஒன்று. அப்போது 2 வகையில் வந்து நமக்கு இன்றைக்கி முதியோர்களை காப்பாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. அறங்களில் பெரிய அறம் அன்னதானம் பண்ணுறது,
ஒரு காலத்தில் கோயில் கட்டுவது, அப்புறம் பள்ளிக்கூடம் கட்டுவது, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம். கரெக்ட், எல்லாம் அறம் தான், எதுவுமே மறுக்க முடியாது. கண்டிப்பாக வயதானவர்களை நிம்மதியாகவும் சௌரியமாகவும் வச்சுருக்கிறத பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிக்கணுமோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை எனக்கு சுயநலம், எனக்கு வயசாகிட்டே போகிறதால இந்த நினைப்பு வந்ததோ அப்படின்னு கூட நான் ஒரு குற்ற உணர்வோடு நினைக்கிறது உண்டுங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிட்டேன். இருந்தாலும் திடீர்னு நான் நினைப்பேன், இப்போ எனக்கு ஒன்று முடியலன்னா நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்குறேன், இது மாதிரி நம்ம அம்மாவை அந்த ஆங்கிளில் நம்ம ஏன் கவனிக்கலை அப்படின்னு. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, டைஜஷன் ஆகலைன்னு டைஜின் மாத்திரை கொடு அப்படிம்பாங்க. வாங்கி கொடுத்துருவோம். அப்புறம் அம்மா இதை சாப்பிடுமா அதை சாப்பிடுமாலாம் யோசனை சொல்லுவோம். அம்மா எண்ணெய் இல்லாமல் சாப்பிடுமா, ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுமா அப்படிலாம் யோசனை சொல்லுவோம். 85 வயசு வரைக்கும் அம்மாவை பார்த்துக்கிட்டோம். இன்னும் நல்லா பார்த்துருக்கலாமோங்கிற குற்ற உணர்வு சில நேரத்தில் கொல்லும். இப்போ நமக்கு ஒன்று வரும்போது நம்ம அதுக்குரிய வைத்தியத்துக்கு போய் பார்க்குறோம், ஹோமியோபதியில் பார்க்குறோம், அப்புறம் ஆயுர்வேதத்தில் பார்க்குறோம், அப்புறம் அந்த டாக்டர்கிட்ட கேட்குறோம், இந்த ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் நம்ம அம்மாவை நம்ம கவனிச்சோமா அப்படின்னு சில நேரத்தில் குற்ற உணர்வு என்னையே கொல்லும். நான் நல்லா பார்த்துக்கிட்டேன்ற நினைப்போடு இருந்தேன். நானே இப்போ வருத்தப்படுறேன், இன்னும் கூட நம்ம அம்மாவை நல்லா பார்த்துருக்கலாமா. அப்பா கொஞ்சம் சட்டுன்னு அப்படியே ஒரு ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டாங்க. அதனால் அது எங்களுக்கு பெரிய சிரமமே அப்பா கொடுத்ததில்லை. ஆனால் அம்மா முதுமையில் இருந்தாங்க. அப்போது அம்மாவுக்கு எவ்வளவோ பண்ணணும், பத்தாதுன்னு தோணுது. எப்படிங்க பத்தாதுன்னு தோணுது? எப்போ தெரியுது? நமக்கு வயசாக தெரியுது, பத்தாது அப்படின்னு தெரியுது. சரி, நான் அதை பற்றி பேசுகிறது இல்லை. வசதி இருந்தால் கூட அவங்களுக்கு சில விஷயங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு வேணும். வீடுகளில் அது முடியறதில்லை. பெட்டு தானாகவே நிமிரணும், தானாகவே இது பண்ணணும், இயற்கை உபாதைகளை சுத்தம் பண்ணணும், அதை கலெக்ட் பண்ணணும். வீடுகளில் வச்சு இனிமேல் பார்க்க முடியாது. ஃப்ளாட்ஸு, சூழ்நிலை எல்லாம் மாறி போச்சு. அப்போ என்ன தான் தீர்வு இருக்குது? முதியோர் இல்லங்கள்னு சொல்கிறோம். இந்த வார்த்தையே கெட்ட வார்த்தை மாதிரி பல பேர் காதில் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். முதியோர் இல்லம்னு உடனே நமக்கு சுடல்னு கோபம் வருது, நம்ம சமூகத்தில் ஒழுங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி. நான் இந்த முதியோர் இல்லைங்கிற வார்த்தையை கூட மூத்தோர் இல்லம், பெரியோர் இல்லம்னு சொல்லுங்கன்னு சொல்கிறேன். முதியோர்னால் வயசில் முதிர்ச்சி வந்துருச்சுன்னு மட்டும் காட்டும். ஆனால் அவங்களுக்கு அறிவில் வளர்ச்சி வந்துடுச்சுங்கிறத காட்டுறது பெரியோர் இல்லம் அப்படிங்கிறது. அவங்களுக்குன்னு சில பண்புகள் வளர்ந்துடுச்சுங்கிறத விளக்குவது பெரியோர் இல்லம் அப்படிங்கிற வார்த்தை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெறும் வார்த்தைகளை எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டே போனால் எல்லாம் மாறிடுமா? அட்ரஸ் பண்ணுறதில் முதுமையில் உடல் நலம் குறையும், சப்போர்ட் தேவைப்படும், மெடிக்கல் அட்டென்ஷன் வேணும், மருந்து மாத்திரைகளை சரியாக கொடுக்கணும், ஆலோசனைகள் சரியாக கொடுக்கணும். நேச்சுரல் டிப்ரெஷன் ஒன்று வரும், மன அழுத்தம், மன இறுக்கம் ஒன்று வரும். அதுக்கு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள எங்கேஜ் பண்ணணும். பெரியவங்களை யார் எங்கேஜ் பண்ண முடியும்? எங்கேஜும் பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்? அவங்களோட கம்பெனி கொடுக்கணும். இந்த மாதிரி சூழலில் ஆரோக்கியமான அந்த இல்லங்கள் இன்றைக்கு அதிகம் தேவைப்படுகின்றன. அதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று, பொருளாதார ரீதியாக தன்னை வசதியாக வச்சுருக்கிறவங்கள பாதுகாக்கிறது, அதுக்கு தவிர்க்க முடியாதது. பொருளாதார ரீதியாக வசதியாக இல்லாத முதியவர்களுக்கும் என்ன பண்ணுறது? அவங்களுக்கும் நல்ல அன்பு இல்லங்கள், கருணை இல்லங்கள், அன்பு காட்டக்கூடிய இல்லங்கள் வேணும். அதை பற்றி ஒரு செய்தி படித்தேன், அதை சொல்லத்தான் இவ்வளோ வந்தேன். ஒரு இல்லத்தில் என்னுடைய நண்பர்னால் நான் படித்ததில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவரை வேற ஒன்றும் இல்லை. அவர் போயிருக்கார். அப்போ ஒருத்தர் அங்கேருந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி 150 சாப்பாடு நாளைக்கு மறுநாள் உங்கள் இல்லத்துக்கு நான் பெரிய ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பீடா உட்பட, வாழைப்பழம் உட்பட, ஐஸ்கிரீம் உட்பட எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எங்கள் குடும்பம் ஏதோ ஒரு விழா, அவங்க அதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன், உங்கள் முதியோர் இல்லத்தில் எல்லாருக்கும் கொடுங்க. அந்த நடத்தின நிர்வாகி அவர் புறப்பட்டு போன உடனே இந்த நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு, சார் இவர் எல்லாம் செய்கிறாரு, ஆனால் ஒரு உண்மையை மறந்துட்டார். வயசாக சாப்பாடு ஜெரிக்காது. சாம்பாரில் போட்ட பருப்பு ஜீரணமாகாது, அசிடிட்டியை உண்டு பண்ணிடும். இட்லியை மோரில் கரைச்சி சாப்பிட்லான்னு தான் இங்கே இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. வெந்நீர் போட்டு பிசைஞ்சிக்கிறவங்க இருக்கிறாங்க இட்லியை. கஞ்சி கொடுத்தா பரவாயில்ல அப்படிம்பாங்க. 70-80 வயசுக்கு மேலே பீடா, சிக்கன் குருமா, பரோட்டா, ஐஸ்கிரீமு சாப்பிட முடியாது. இப்போ நம்ம ஒரு சின்ன தர்மம்னு நினைக்கிறோமே, அதில் ஒரு தெளிவு இருக்கணுமா இல்லையா? அங்கே என்ன தேவை? அந்த முதியோர் நிர்வாகி தான் சொல்கிறார், வயதானவர்களுக்கு உணவு தேவைகளை விட மருந்து தேவைகளே அதிகம். பிபி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுகர் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மருந்து அந்த கருவிகள் அந்த முதியோர் இல்லத்தில் வாங்கி வைக்க வேண்டியிருக்கும்,
அவங்களுக்குன்னு ஒரு 24 ஹவர்ஸுக்கு 3 ஷிஃப்ட்டுக்கு நர்ஸு போடணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சேரிட்டின்னு சொன்னால் சாப்பாடு போடுறது தான் அப்படின்னு முடிவு பண்ணி பெரிய ஹோட்டல்லேருந்து 200 ரூபாய்க்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி எல்லோரும் கொண்டு போய் கொடு அப்படின்னா கொடுமை. பசினால் கஷ்டப்படுறத விட வடையை தின்னுபிட்டு ஜெரிக்காமல் கஷ்டப்படுறது எவ்வளோ கஷ்டம். அப்போ அங்கே போனால் நம்ம என்ன பண்ணணும்? முதியோர் இல்லத்தில் என்ன வேணும்னு கேட்கணும். உங்களுக்கு இங்கே என்ன வேணும்? உங்களுக்கு இங்கே என்ன வேணும்? நான் என்ன பண்ணி கொடுத்தா இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு பெட்ஷீட் வேணுமா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா, இல்லை ஒரு கருவி ஏதாவது பிபி பார்க்குற அப்பேரட்டஸு, இல்லை வேறு இப்படி என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. இதை ஒருத்தர் அழகாக செய்தி பரிமாறி இருக்கார். இதை எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் நாங்கள் இந்த முறை அந்த சின்ன பகுதியை எடுத்து போட்டிருக்கிறோம். தயவுசெய்து முதியோர்களை பற்றி கவலைப்படுங்க, உண்மையாகவே கவலைப்படுங்க. அவங்களுக்கு என்ன உண்மையாக தேவையோ அந்த நன்மையை நாம் செய்யணும். அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அந்த செய்தியை நான் படித்த உடனே அதை எடுத்து நம்முடைய ஒளிபரவட்டும் இதழில் இருக்கட்டும். ஒளிபரவட்டும் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு தெரியும். இதுக்கு கீழே நீங்கள் போனீங்கன்னா இந்த யூடியூப் இதுக்கு கீழே போனால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், அதில் அந்த லிங்க், அந்த இணைப்பு இருக்கும். அந்த இணைப்பை நீங்கள் சொடுக்கணும். அதாவது லிங்க்கை நீங்கள் தொடணும், டச் பண்ணணும். பண்ணிங்கன்னா அந்த ஒளிபரவட்டும் இதழ் உங்களுக்கு கிடைக்கும். அது நேரடியாக உங்களுக்கு வரணும்னு சொன்னாலும் உங்களுடைய எண்ணை நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா வாட்ஸ்அப் எண்ணை அனுப்பிச்சி வச்சா அது கிடைக்கும். இல்லை மெயில் அனுப்பிச்சாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். பாருங்கள், முதியோர்களுக்கு நன்மை செய்வதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். அந்த செய்தி பதியணுங்கிறதுக்காக அதை நாங்கள் ஒளிபரவட்டும்ல எடுத்து போட்டிருக்கிறோம். கொஞ்சம் முதியோர்களை பற்றி நாம் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை காட்டணுமோன்னு தோணுது. ஒருவேளை எனக்கு வயசாகிற சுயநலமாக கூட இருந்தோம், மன்னிச்சுக்கோங்க.